வெல்கம் டு சுடுதனி. இன்னைக்கு நம்ம வீடியோவில் ரொம்பவே சூப்பரான பன்னீர் மோமோஸ் தான் பார்க்க போகிறோம். பன்னீர் யாருக்கு தான் பிடிக்காதோ, அது மோமோஸில் இருந்துச்சுன்னா அதோட டேஸ்ட் வேறு லெவலாக இருக்கும். இதோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். இதுக்கு நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதில் 1 டீஸ்பூன் இஞ்சி, 1 டீஸ்பூன் பூண்டு, ஒரே ஒரு பச்சை மிளகாய் நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. இது நல்லா வதக்கிட்டு இது கூட ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். இது டிரான்ஸ்பரண்டாக ஆற வரைக்கும் நல்லா வதக்கிடுங்க. அடுத்து இதோட அரை குடமிளகாய் சேர்த்துருக்கேன். நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. அதையும் நல்லா வதக்கிடலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு, அரை டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துட்டு ஒன்றா கலந்து விட்டுருங்க. மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா இதில் 200 கிராம் பன்னீரை துருவி இதில் சேர்த்துக்கிறேன். அடுப்பு ரொம்ப சிம்லேயே வச்சுட்டு 1 நிமிஷம் டக்குன்னு இதை வதக்கிட்டு இறக்கிருங்க. ரொம்ப நேரம் வதக்குனீங்கன்னா பன்னீர் ரொம்ப குழன்னு போயிடும். இப்போ இது ரெடியாக இருக்கு. அடுத்து நம்ம மாவு பிசைச்சிடலாம். 1 கப் மைதா மாவு எடுத்துக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சிருங்க. நல்லா சாஃப்டாக பிசைஞ்சதுக்கு அப்புறமா இதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி ஒரு 15 மினிட்ஸ் வச்சிடலாம். மினிட்ஸ்க்கு அப்புறமா இது நல்லா சாஃப்டாக ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஷேப்ஸ் பண்ணிடலாம். ஒரு பெரிய பால் மாதிரி பண்ணி இந்த மாதிரி நீட்டமாக இதை உருட்டிக்கோங்க. உருட்டி ஈக்குவலாக கட் பண்ணிக்கோங்க. இது ஒரு மெத்தட். இப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈக்குவல் ஷேப்பில் வரும். அப்படி இல்லைன்னா நீங்கள் நார்மலாக சப்பாத்தி மாவு பண்ணுற மாதிரி பண்ணி ஏதோ ஒரு மோல்டோ முடியோ வச்சு ஒரே ஷேப்பாக கட் பண்ணிக்கோங்க. அப்பயே உங்களுக்கு ஈவனாக கிடைக்கும். இப்போ இதுக்குள்ளே நம்ம ஸ்டஃபிங் வச்சிடலாம். வச்சுட்டு இது நார்மல் மோமோஸ் மாதிரி தான் நான் ரோல் பண்ண போகிறேன். இதை மடிச்சிடலாம். இந்த மாதிரி ஃப்ளீட் மாதிரி மடிச்சுக்கோங்க. சுற்றி ஈவனாக மடிச்சுக்கோங்க. ஃபுல்லாக எண்டு வரைக்கும் மடிச்சுட்டு இது நடுவில் லைட்டாக இப்படி சுற்றி விட்டுருங்க. பார்த்தீங்கன்னா மோமோஸ் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து இது ஒரு இட்லி குக்கரில் 15 மினிட்ஸ் வச்சிடலாம். நம்மளோட சூப்பரான பன்னீர் மோமோஸ் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப யம்மியான இந்த பன்னீர் மோமோஸை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. சுடு தண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.